வந்தனம், வணக்கம், நமஸ்தே நண்பர்களே. நான் உங்கள் தேனோஸ் தமிழ் கேமிங் பேசுகிறேன். இந்த வீடியோலாம் பண்ண போகிறோம் பார்த்தியா, நம்ம ஒன்லி ஆர்மி கேம்பில் லூட் மட்டும்தான் விளாட போகிறோம். சரிங்க, இப்போ நம்ம ஆர்மி கேம்ப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீமா சக்தியான அந்த ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்குது, அங்கே தான். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டேன். தெரிதா, அங்கே இருக்குது தூணு. நான் இங்கேயே இறங்கிட்டேன். பக்கத்தில் ஒரு எனிமி சவுண்ட் ஏதோ கேட்சி, எதுவும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக அங்கே ஓடுவோம். எந்த லூட்டுமே எடுத்து அடிக்கக்கூடாது, அதுதான் சேலஞ்சிங். வெறும் காயின் எத்தனாவல் தான், வேறு எங்கேயுமே லூட் எடுக்கக்கூடாது. ஆர்மி கேம்பை தான் இருக்குது. நம்ம அங்கே லூட்டு மட்டும்தான் மொத்தத்தை எடுக்க போகிறோம். நம்ம வேறு எந்த லூட்டுமே எடுக்கக்கூடாது. இப்போ வந்தாச்சு ஆர்மி கேம்பாண்ட. சரி வந்தாச்சு, இருங்க ஒரு நிமிஷம் 2x ஸ்பீடில் போட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். P90 கட்சி இது அப்புறமா இது மிஷின் கன் ஒன்று கட்சி சுட்டு பார்க்குறேன், எப்படி நல்லா தான் இருக்குது. சரி P90 வச்சு அங்கே யாரா ஓடுறது, இராடே வாங்கடா, பின்னாடி ஒருத்தவன்ட்டான் சாவிடா, நீ காலி. இப்போ அவனை தேடி போனோமா நான், எங்கடா வரே தமிழ்டா, இருங்க ஒரு நிமிஷம். ஓகே சேர்த்துட்டான், அவ்வளோதான் அவன் காலி. இப்போ நெக்ஸ்ட் ஆள் யாருன்னு பார்க்கலாம். நல்லா P90 மிஷின் கன் வச்சு அடிக்காது ஆர்மி கேம்பே கிடையாது. எவ்வளோ கேம்ப்னு ஆச்சு, இருங்க ஒரு நிமிஷம். தப்பு கொஞ்சம் ஆகுது, ஏன்னா வந்து இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சிக்கணும். ஏன்னா கேம் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீடியோ எடுக்கிறேன். அது எப்படின்னா அதில் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் இப்படி லேட் ஆகுது. கைஸ், நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சில ரிவார்டு வச்சுன்னு இருக்கேன். என்ன ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன். அந்த டாஸ்க்கை யார் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் இல்லை எதனா வாட்ஸ்அப் அந்த மாதிரி எதனா ஒன்றுத்துக்கு நான் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கான இதுவான இப்போ ரிவார்டு, அந்த ரிவார்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அதான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் மற்றும் நம்ம சேனலை லைக் பண்ணியிருக்கணும். சொல்கிறது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இதான் என்னோடய ஆர்மியான இருக்கிற ஒரு வேன். இதெல்லாம் ஆர்மியில் ஃபுல்லாக சுற்றுவேன். இது வேறு ரெக்கார்டு வேறு. ஓகே, எல்லாத்தையும் வச்சு 2xல வச்சுக்கலாம். சரி இந்த பக்கம் போகலாம். இருங்க, இந்த பக்கம் ஏதோ ஒன்று காட்டுது, ஏதோ ஒரு வேளை அந்த ட்ரெயின் இருக்குது. நான் ட்ரெயின் ஆண்ட போவோம். இருங்க, சீக்கிரமாக காட்டுது, ட்ரெயின் ஆண்ட போவோம் வேகமாக. நானும் ஃபஸ்ட்டு ட்ரெயின் தான் நினச்சேன் அதை நான் பார்க்கறதுக்கு, ஆனால் ட்ரெயின் இல்லையா அது. அதான் ஏதோ அந்த சிப்பு மாதிரி போட்டால் அந்த உள்ளே இதுலாம் கொடுப்பாங்கல்ல, கன்னுலாம், அது இந்த இடம் தான். இது பேர் எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ ட்ரெயின் வேறு இது போட்டுக்கிறானுங்க, டைமிங் வேறு ஆரம்பிச்சுக்கிறானுங்கோ. எங்கே போகுதுன்னு தெரியல, இங்கே போகலாமா இல்லை இங்கே போகலாமா, ரெண்டு பக்கம் காட்டுது. சரி இதில் போகலாம், சரி இதிலே போயிடலாம். இந்த பக்கம் இருக்குது ரைட்லேயே. சரி ரைட்டில் ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருக்கலாம், அங்கே இருக்குது ட்ரெயின். ஓகே, அந்த ட்ரெயின் ஆண்டே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நம்ம இங்கே ஒரு லூட்டு மட்டும் இருப்போம். ட்ரெயின் ஆண்டை இருக்குது அந்த இடங்கிறதுல, அங்கே இருக்கிற லூட்டு கணக்கு இல்லை. அங்கே இருக்கிற லூட் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான். என்ன தப்புன்னா, நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கேம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணுது. அந்த தப்பு நீங்கள் எனக்கு அதான் அந்த டைமிங்கு அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லி மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிவார்டு இருக்குது. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருங்க. நானும் என் பயோவில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் சேனலோட வந்து. ஓகே, உள்ளே வந்தாச்சு. சரி உள்ளே வந்தாச்சு, மிஷின் கண்ணை மாதிரி க்ரோஸ் எடுத்துக்கலாம். ஓகே, க்ரோஸ் எடுத்தாச்சு. இல்லை கொஞ்ச நேரம் எனிமி வரான், நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்கன்னா வரானா, அவன் வரல. சரி நம்மளே கொஞ்சம் இறங்கி போய் அடிப்போம் முன்னாடி. ஒரு நாள் அவனும் நம்மள மாதிரி யோசிச்சு நான் அங்கேயே இருந்தானா. சரி இப்போ கிட்டே போய் பார்க்கலாம். அவன் ஆள் இருக்கிற மாதிரி தெரியலையாங்க, எல்லாத்தையும் எடுத்துன்னு தான் போயிடறான். அப்போ எனிமி இருக்கிறான் தான், ஆனால் எங்கிறான் தெரியலையே. இருங்க, இங்கே சுற்றி பார்ப்போம். அங்கேறான் பாருங்க, மாட்டினா பாருங்க, சரியான டேமேஜ் கொடுத்துறான். அவள் தான் நான் தான் சொன்னேன்ல, க்ரோஸாவில் ஒரே ஹெட்டு தான் எல்லாத்தையும் மாதிரி எட்டு விடுவேன். அவள் தான் ரிவ்யூ கார்டு கொடுத்துறானுங்க. இது வச்சு அலப்புற மட்டும் பாருங்கள். சரி கரெக்டாக எங்கே வரலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேக்ட்ரி ஆண்டு தான் இறங்க போகிறேன் நான். ஃபேக்ட்ரி சரி மேலே கீழே இறங்கலான்னுங்கிறேன் நான் இப்போ. சரி கீழே இறங்கி ஒரு கார் இருக்கும், அங்கேருந்து நம்ம இன்னொரு மிஷின் கேம்ப் ஆண்ட போகலாம், ஆர்மி கேம்ப்பு. சரி இங்கே வந்தாச்சு. கார் இங்கே கிடையாதா? சரி ஓகே, இங்கேருந்து நம்ம போகலாம். ஃபுல்லாக போவோம். எங்கேயோ ஒரு எனிமி அடிக்கிறான், பின்னாடி இந்த ஒரு எனிமி அடிக்கிறான், ஆனால் எங்கேன்னு தான் தெரில. டே எனிமி பையிலே வந்துட்டு அன்னைக்கு அடிவேன் கும்முன்னு போயிடணும். என்னோட ஆர்மி சோல்ஜர்ரா, இதான் என்னோட ஆர்மியோட ஒரு நெக்ஸ்ட்டு வண்டி இதான் எங்களுது. ஃபைனல் ஃபைட் வர ஆரம்பிச்சிட்டானுங்களா. இன்னும் எத்தனை பேர்? இன்னும் 8 பேர் தாங்கிறோம். ஆனால் எத்தனை பேர்? இன்னும் 8 பேர். இங்கே வந்து ஒழிச்சு எனிமி அடிக்கிறேன்னா நீங்கள் பயந்து ஓடுறேன்னு நினைக்காதீங்க. நான் புலி அடிப்பேன், பதுங்கிந்து தாக்கும், அந்த மாதிரி நான் பதுங்கிந்து தாக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, என்னடா இனிமையே காணும் மரத்தாண்டி இருந்தவங்க. கொஞ்சம் நம்ம மனுச்சு அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகி தான் வரும். ஏன்னா கொஞ்சம் கேம் ப்ளே கொஞ்சம் அது அடுத்தனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இதுவாக தான் லேக் ஆகி தான் இருக்கும். சரி நம்ம இது வண்டியே போயிடலாம். வண்டி எடுத்துன்னு பீக்கு உள்ளே போக முடியும் பார்க்கலாம். ஓகே இருங்க. ஓ இங்கே இனிமே இந்த வண்டி எடுத்துன்னு நம்ம இந்த ஜோன் ஃபுல்லாக சுற்றலான்னு ஒரு ஐடியா எடுக்கிறேன் நான்.
அப்போ தான் enemy நம்மளை தப்பிக்க முடியும். பின்னாடி இருந்தால் ப்ரோ பின்னாடி இருந்தால் அடிடா நீ பயந்து ஓடுறேன்னு கேட்காதீங்க. புலி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் புலி பதுங்கி தாக்கும். சரிங்க அந்த பாறை மலை ஏறி பார்ப்போம். எங்கள் இனிமே இது வந்துட்டா பாருங்க. ஆள் தான் 2 அடி தான் ஆள் காலி. கரெக்டாக 8 ஏற்றுவேன் நான். இன்னும் வெறும் 6 பேர் தாங்கிறோம். இந்த 6 பேர் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தனை செத்து 6 பேர் அப்புறம் 5 பேர் இருக்கிறானுங்க. சரிங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சின்னு இருக்கிறான பார்க்கலாம். வீட்டு வேண்ட மேலே எனிமி இங்கேயும் இல்லை சேர்க்கணும். நம்ம இருண்டுத்து போகலாம். ஏன்னா ஜோன் இங்கே போகிறாங்களா பார்த்தா ஜோன் ரிங்காண்ட தான் நம்ம இருக்கிறோம். சரி மேலே போயிடலாம். எனிமீஸ் ஓகே இங்கே வந்தாச்சு. கீழே இந்த எனிமியில் கீழே குச்சிடுவோம். அந்த வீட்டாண்ட போய் ட்ரை பண்ணி போகலாம். ஆனால் இங்கே வந்து எனிமி என்ன சுட்டான். இப்போ அந்த கன்மார்க் காட்சி எனக்கு எங்கடா இனிமே ஆளே காணும். டே இனிமே போய்ப்புல வந்துடுறா எங்கிட்ட அடியும் எனக்கு கும்முன்னு போயிடணும். ஏன்னா நான் சோல்ஜர்ரா இது ஏன் சொல்லினே இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக தான் தோணும். ஓகே இந்த வீடெலாம் தாத்து வந்து எங்கேயுமே இனிமி எனக்கு மாதிரி தெரில எனக்கு. சரி எங்கே எனிமீஸ் ஓகே நீங்களும் என் கூட சேர்ந்து கேம் பிளேலாம் பண்ணணுன்னா உங்களோட யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுன்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் பேசினுக்கும் போது இனிமே எங்கே இருந்தோ போட்டேன் என்ன. சரி நான் ரிவ்யூ கார்டு இருக்குது. நாங்கள் ட்ரெயினில் போய் நம்ம இன்ஃபினிட்டி ரிங்கில் ஜெயிச்சனால சரி இங்கேருந்தே இனிமே அவனை மாற்றானான்னு பார்க்கலாம். கார் எதோ போன மாதிரி இருந்துச்சு. இருங்க எங்கே அங்கே ஒரு கார் எடுத்து வாங்கினா இல்லையா வாங்கினா ஆமாம் இருங்க கரெக்டாக இன்னொரு டிஸ்கோப் வச்சு பார்ப்போம். இனிமையை மாட்டிடான். சரியான டேமேஜ் அவனுக்கு 25 போச்சு. இங்கேருந்து குச்ச டேமேஜ் வேறு ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரி கொஞ்சம் ஓடி போய்ட்டு அங்கேயும் ரிட்டன் கீழே குச்சிடலாம். நம்ம இருங்க மிடி போட்டு வேகமாக போவோம். கீழே போனால் இனிமே இருக்க பானான்னு தெரில. ஆனால் இன்னும் நமக்கு 2 பேர் தாங்கிறோம். ஆனால் எங்கே இருக்கிறான்னு தான் தெரில. அவன் 2 பேர் தாங்கிறோம். அப்போ அவனை ஒருத்தன் அடிச்சுன்னா அவள் தான் போய் ஆனால் தான் இருங்க பார்க்கலாம் எனிமீஸ். ஆனால் எங்கேருந்தோ அந்த சவுண்டு மட்டும் எனக்கு அடிக்கடி கேட்குது. தான் கன் ஏடபிள்யூ மச்சின்னுறான் போலகுது. பைப்பில் ஏடபிள்யூ மச்சின்னு எங்கேருந்தோ என்ன அடிச்சுன்னுறான். தோ வந்துட்டான். சரி வாடா டபுள் பேர்லேயாச்சும் ஒன்று முடிகிறான் வாடா. என்னடா இனிமே வர ஆள் தோ வரான் பாருங்க. இனிமி உள்ளே தான் ஒழிஞ்சிக்கிறாரு. நான் மேலே நடிப்பான். அவனே சுற்றின்னு வந்துட்டான். ஓகே சிறான டேமேஜ் 118 போச்சு. சரி இருந்தாலும் நம்ம ஸ்பைட்ரு விட்டா அவன் எங்கேயோ போயிட்டான். இன்னொருத்தன் வரான் பார்த்தீங்கன்னா அவனு இதுவே கிடைக்கல. சரி எங்கே இருக்கிறான் தூரம் பாருங்க. என்னோட அடி மட்டும் வீதான் நான் ஒன்றும் சாக மாட்டான் அவன். சரிங்க இது வேறு க்ரோஸாடுறா அங்கே எம்ட்டு வச்சு க்ரோஸ் ஆச்சு. ஒரு ஸ்பைடர் விட்டா நம்ம டபுள் பேரில் வச்சு ஒரே 4 அடி தான். அவள் தான் நம்ம ஆர்மி கேம்பில் லூட்டு மட்டும் வச்சு இந்த ஒரு கேம் பிளேயை முடிச்சிட்டோம். இதில் நான் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். எந்த இடத்துல நான் தப்பு பண்ணிடணும் அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக டைமிங் வச்சு எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.